வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேர் என்ன, உங்களுடைய பேர் என்ன? ஒரு பேர் கருப்பன், கருப்பன் என்ற சூறாவளி, பரளிப்புதூர்ல இருந்து வந்திருக்கோம். சூறாவளி அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்களே, ஒரு களத்துல எப்படி இருப்பார்? நல்லா வருவாரு. முதல் வாடியா இல்ல 7வது வாடி வாடியிலே ரிசல்ட் தான். எந்த வேலையும் தொடக்கூடாது அது வரைக்கும். இப்ப நீங்க வந்து அந்த புற வாடிக்கு போறீங்க. புற வாடியில இருந்து அந்த உள்ள போற வரைக்கும் உங்களோட மனசுல என்ன சொல்லும்? இப்படியாவது வெளியேறினவே நல்லா ஆடி வெளியேறணும் அப்படின்னு தான் நினைப்போம். சரி, களத்துல ஜெயிச்சு அப்படி வெளியில வருவார்ல, அவரு சூறாவளி அப்படி பறந்து சூறாவளி மாதிரி வருவார்ல, அப்ப வந்து உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உங்க கூட வந்திருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமா போடும். சரி, இத ரிசல்ட் காமிச்சு வீட்டுக்குலாம் எடுத்துட்டு கூட்டி போவீங்களா? டாடா ஏஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பா. எப்படி ஒரு கூத்து பண்ணிட்டு போவீங்க? ஒரு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை, எங்க கற்பனுக்கு பெருமை. ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நீங்க நினைக்கிறீங்க? வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பான முறைக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் தமிழர்களுக்கு. உங்களுடைய காளையோட பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கவி. நாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி செக்கான ஆறுகரை டீம்ல இருந்து வந்திருக்கோம். அழகி, மாடு பேரு அழகி. அத பாருங்களேன், இந்த வெள்ளிக்கு என்ன வச்சு இந்த கலர்ல அந்த மாடு ஸ்டைலா வரும், அழகா வரும். சாமியோட அருள், சாமி பக்தியோட வருவோம். குலசாமி நினைச்சு ஏத்துவோம், மாடு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் வாடி. ஆமா, ஃபர்ஸ்ட் வாடி. பச்சை பிள்ளையா இருக்கு. இப்ப நீங்க பிடிச்சாலுமே கேசுவலா உங்க கூடயே வரும். இப்ப நீங்களே வந்து அவுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் மாடு. யாரு பிடிச்சாலும் அப்படி வரும். சரி, இங்க இருந்து உங்களுக்கு வந்து இந்த வாடிக்குள்ள போற வரைக்கும் ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அழகி போயிருமா, எப்படி விளையாடாதலாம், உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன ஓடுது? அதுல வந்துடும், கேசுவலா வந்துடும். நம்பிக்கை அதான். சாமி நீங்க கேட்டீங்களா, லெமனை இருக்க வச்சு கட்டுறீங்க. சாமி மேல பக்தியை போட்டு நாங்க வாடி கேசுவலா ஏத்திடுவோம், மாடு அதுவா வந்துடும். அது எப்படி 1000 போதை இருந்தாலும் அந்த அவுத்து அந்த பிரேஸ் தூக்கிட்டு போகும்போது அந்த 5000 பேர் ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி அந்த போதைக்கு எந்த போதை ஈடே இல்ல. ஏரியாக்குள்ள போகும்போது அந்த இருக்காங்க பசங்க வேற மாதிரி காப்பரா பண்ணிடுவாங்க. விசிலோட போயிட்டு இருப்போம், டாப்ல தான் உட்காந்து போயிட்டு இருப்போம். ஊரே நம்மளதான் பாக்கு. அழகி என்னைக்குமே அழகா ஆடியோ டைலாக் மாதிரிதான். நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கோம், செய்யும் அதுக்கேற்ற மாதிரி. ஒரே நம்பிக்கை, விட்டுறாதரா புள்ள, அதே மாதிரி செய்யும் மாடு.